போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்து அந்த மாதிரி செல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அங்கிருந்து தெரிந்து கொண்டு வந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஒரு 3 ஆப்ரேஷன் தான் ரொம்ப ரிஸ்கியான ஆப்ரேஷன். ஒன்று ஹார்ட்டு, கிட்னி, நீரோ, மூளை சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன். ஹார்ட் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு, கிட்னியும் மூளை சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. ஆனால் இந்த முறை நான் எந்த ஆஸ்பத்திரி போனாலும் அப்படி ஒரு ரவுண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சுற்றி பார்க்குறது வழக்கம். அதுபோல் பார்க்கும் பொழுது மிகவும் முக்கியமாக ஒரு விஷயம் என் கண்ணில் பட்டது. லிவர் ப்ராப்ளத்துக்காக அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க, லிவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம யாருமே இந்த லிவர், ஈரல் என்று சொல்கிற இதில் நம்ம கவனம் செலுத்துவது கிடையாது. அது எவ்வளோ முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம உடம்புலன்றது நான் அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது ஆன்காலஜி, கேன்சர் சம்மந்தமாக. அந்த ஈரல் என்ற உறுப்பு கெட்டு போகும்பொழுது நம்மளுடைய என்டையர் பாடி சிஸ்டமே வந்து வீணாக போயிடுது. அப்போ அந்த ஈரலுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் இருந்தார் வட இந்தியாவில். அவர் ஒரு புக்கு எழுதியிருந்தார் ஈரல் சம்மந்தமாக. அந்த புக்கை உத்தேசித்து வட இந்திய தொலைக்காட்சி சேனலில் அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எதால் இந்த ஈரல் ப்ராப்ளம், இப்போ சில பேர் இந்த நிறையா மது அருந்தியவர்களுக்கு ஈரல் ப்ராப்ளம் வரும். உணவு பழக்க வழக்கங்கள், இந்த பிட்சா, பர்கர் அதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு ஈரல் ப்ராப்ளம் வரும். இதெல்லாமே இல்லாத இருக்கிற நம்மை போன்றவர்களுக்கும் ஈரல் ப்ராப்ளம் எதுக்கு வருதுன்னு சொல்லும்போது அவர் கரெக்டாக சொன்னார். மூணு காரணம் சொன்னார். ஒன்று வந்து நவடேஸ் நம்ம வந்து அதிகமாக ஆன்டிபயாட்டிக் மெடிசனோ பெயின் கில்லர் மெடிசனோ சாப்பிட்றது ஈரல் கெட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னார். நம்ம போய் கண்டமானிக்கு ஃபார்மசியில் சொல்லி எனக்கு வந்து ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆன்டிபயாட்டிக் வாங்கி சாப்பிட்றோம், தலைவலிக்கு இதுனா பெயின் கில்லர் சாப்பிட்றோம். அந்த 2 மாத்திரையே நம்மளுடைய ஈரலை வந்து மிகவும் பாதிக்குது. எப்படின்னு அவர் கரெக்டாக சொன்னார். இங்கே ஆன்டிபயாட்டிக் அந்த மாத்திரை வந்து அப்போ அவங்க கேட்டாங்க, அது சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடாத எப்படி நமக்கு உடம்பு நல்லா இருக்கும்போது அந்த டாக்டர் அருமையாக சொன்னார். ஆண்டவருடைய படைப்பில் நம்ம உடம்புக்கு வந்து உடனே மெடிசன்லாம் தேவைப்படாது. ஒரு ஜுரம் வருது, எனக்கு தெரிஞ்சு பல பேர் பெரிய ஆட்கள், அவர் ஒரு சில ஆர்டிஸ்ட் எல்லாம் சொன்னார், அவர்களுக்கெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாத பொழுது அவங்க யாரும் டாக்டருக்கு பெரும்பாலும் போகிறதில்லை. காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டருங்கெல்லாம் எந்த வயசானாலும் சௌரியமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நடிகர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சௌரியமாக இருப்பாங்க. சாதாரணமாக இருக்கிறவங்க தான் அடிக்கடி வியாதியில் கஷ்டப்படுவாங்க. அப்போ அவர் சொன்னார், நம்மளுடைய உடல் அமைப்பே வந்து எது வந்தாலும் தாங்கிட்டு அதை எதிர்க்கும் சக்தி இருக்கும். ஆனால் நம்ம அந்த சக்திக்கு வந்து டைம் கொடுக்குறதில்ல. வந்த உடனே போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம். அந்த சக்தி வந்து இயற்கையான சக்தி நம்ம உடம்பில் அழிந்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு ரொம்ப மிக அருமையாக நமக்கு கருத்தை சொன்னார். இந்த ஆன்டிபயாட்டிக் என்ற மருந்து இருக்க, அது போய் அது தமிழில் நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா உயிர் எதிரின்னு போட்டிருக்கான் தமிழில் அந்த ஆன்டிபயாட்டிக். அது போய் நம்மளுடைய அணுக்களில் சேர்ந்து அந்த நமக்கு வந்திருக்கிற அந்த இன்ஃபெக்ஷுவஸ் அந்த டிசீஸை வந்து கொல்லுது அப்படின்னு அதான் ஆன்டிபயாட்டிக். அது மாதிரி ஆகும்போது இயற்கையாக உள்ள நம்மளுடைய அணுக்களை அது பாதிக்கிறது. அதே மாதிரி தான் இந்த பெயின் கில்லரும் அந்த பெயினை வந்து மறக்க செய்கிறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி அவர் 2-3 விஷயத்தை சொன்னார். அது சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்மளுடைய வெயிட்டும் டயட்டும் முக்கியமாக இருக்கணும். 3வது வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். இது 3 இருந்தாலே ஒரு வியாதியும் வராது. 4வது தான் நீங்கள் கடைசியில் டாக்டரை பார்க்கறது, மருந்து சாப்பிட்றது அப்படின்னு சொன்னார். எனவே இப்பொழுது தற்சமயம் வந்து கொண்டிருக்கிற அந்த லிவர் ப்ராப்ளத்தை வந்து நம்ம தான் வந்து சரி பண்ணணும். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், என்னுடைய தாய்மார்கள் குழந்தையை கெஞ்சும்போது யாரையும் வந்து என்னுடைய இதயமே, என்னுடைய கிட்னியே, என்னுடைய மூளையெல்லாம் கொஞ்சிறது கிடையாது. நீங்கள் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உள்ள தாய்மார்கள் அப்படிலாம் கொஞ்சத்துக்கு நேரம் இல்லை. நான் கேட்டிருக்கிறேன், என்ற ஈரக்கொலைன்னு தான் கொஞ்சுவாங்க. அப்போ அந்த ஈரக்கொலைக்கு எவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கார்கள் அந்த காலத்துலேயும் தெரியும். நீங்கள் தாய்மார்கிட்ட கேட்டு பாருங்கள், என்னுடைய ஈரக்கொலைன்னு தான் அந்த குழந்தையை கொண்டுவாங்க. ஸோ இது ஒரு மெடிக்கலுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். முடிக்கும் முன் ஒரு சின்ன கிடைத்த இந்த மீலாதை பற்றி கடந்த 2 வாரங்களாக நம்ம ஹஜரத் வந்து மிக அருமையான பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக குரான் ஹதீஸின் அடிப்படையில் அது விஷயமா சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு காணொலி காண்பேன். சூடான் என்ற நாட்டில் ஒரு பெரிய தாருல் முஸ்தஃபான்னு ஒரு பெரிய மதரசா இருக்குது.
அந்த மதரசாவில் வந்து நிறைய பேர் போய் சேர்ந்து படிக்கிறாங்க. ரொம்ப ஒரு மஷூரான மதரசா. அந்த மதரசாவுக்கு பல மாணவர்கள் சேர்ந்து படிக்க போகும்பொழுது ஒரு மாணவர் ஷபாபில் ஒருத்தர் போய் அங்கே சேர்ந்து படித்து கொண்டிருந்தார். அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவருக்கு சரியாகவே படிப்பு வரல, குரான் மண்டையில் ஏறல, ஹதீஸ் அவரால் மனப்பாடம் பண்ண முடியலன்னு சொல்லி அவருக்கு சொல்லிக் கொடுத்திருந்த ஆசிரியர்கள் இவருக்கு ஒன்றுமே மனசில் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த ஷேக் பிரின்ஸ்பால்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த ஷாப்ன்ற ஒருத்தரை சேர்த்துருக்கீங்க, எங்களால் அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஷேக் சொல்லியிருக்காரு, சரி இருக்கட்டும், அவரும் ஒரு மாணவராக தானே வந்திருக்கு, நம்ம ட்ரை பண்ணுவோம் பார்க்கலாம் அப்படின்னு வச்சு. அதில் ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த மாணவருக்கு வந்து சிறு வயது முதல் இந்த மௌலூத் ஷரீஃபில் உட்காந்து அந்த மௌலூத் ஓதி அது மாத்திரம் அவருக்கு மனப்படம் ஆயிடுச்சு. எதையுமே நீங்கள் இப்போ இங்கே கூட நிறைய குழந்தைகள் வந்து நம்முடன் மௌலூத் ஓதி கொண்டிருக்கிறார்கள். நான் சிறு பிராயத்தில் ஓட்டியில் இருக்கும்போது அப்போ ஓதுன மௌலூத் தான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, அதை தான் இங்கே உட்காந்து நம்ம ஓடிட்டு. அந்த மாதிரி அவர் ஓதும்போது அந்த மௌலூத் வந்து அவருக்கு ரொம்ப மனப்பாடம் ஆகிருக்கு அந்த சிறுவனுக்கு. மற்ற குரான் ஹதீஸ் அவருக்கு ஏறல. அப்போ ஷேக் சொன்னாரா அவர் இருக்கட்டும். அப்போ ஷேக் அவரை எப்படி யூஸ் பண்ணாருன்னா, யாராவது அவருக்கு விருந்தாளிகள் வரும்பொழுது இந்த மாணவனை கூப்பிட்டு மௌலூத் ஓதுங்கள் என்று சொல்லுவார். இன்னும் இருக்கார் அவர், அதை நான் சொல்கிறேன் கடைசியில், ஓதுங்கள் என்று சொல்லுவார். அவர் வந்து ஓதுவார், அவர்கள் கேட்டு மகிழ்ச்சி அடைந்து சொல்வார். ஒரு நாள் குறிப்பாக தொடர்ந்து 3 முறை அந்த ஷேக்குக்கு விருந்தாளிகள் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த மாணவன் ஷாபை கூப்பிட்டு மௌலூத் ஓதும்படி சொல்லி கொண்டிருந்தார். முதல்ல ஓதிட்டாரு, அவங்க போயிட்டாங்க. அப்புறம் வந்தாங்க, ஒரு நேரம் அவங்க போயிட்டாங்க. இரவு அவர் தூங்கின பிறகு சில விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க. அப்போ போய் அவரை எழுப்பி கூப்பிட்டு வந்து மௌலூத் ஓடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மௌலூத் ஓடித்து ரொம்ப டயர்டாகி போய் படுத்திருக்காரு அந்த மாணவர். அந்த நேரத்தில் அவருடைய கனவிலே ரசூல்லா வராங்க. ரசூல்லா வந்து ரொம்ப திறந்து போயிட்டீங்களா மௌலூத் ஓதி கேட்டிருக்காங்க. இது நடந்த சம்பவம். ஆமாம், 3 முறை ஓதிட்டேன். உங்களுக்கு குரான் ஹதீஸ் உங்கள் மண்டையில் ஏறலையா ரசூல்லா கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஆமாம், மௌலூத் நான் சிறுமுறையாக்கள் ஓதுறதால அந்த மௌலூத் மாத்திரம் எனக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொன்னோன்னே, சரி இனி நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் உங்கள் மண்டையில் குரான் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹதீஸும் உங்களால் பண்ண முடியல, இல்லை, ஓகே, இப்பொழுது நீங்கள் தூங்கி எழுந்தது முதல் உங்களுடைய மூளையில் குரான் ஹதீஸ் அவ்வளவு இடம்பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சார், ஒரு ஷேக்கிட்ட சொல்கிறார், தான் கண்ட கனவை ஷேக்கிடம் ஒரு சொல்கிறார், இந்த மாதிரி அவர் கனவு கண்ட ரசூலுல்லா இருந்தாங்க, இப்படி சொன்னாங்க, இப்போ எனக்கு குரான ஹதீஸ் மனப்பாடமாக வரணும். உடனடியாக ஷேக் அவர் வந்து அந்த மதரசாவுக்கு ஒரு டீச்சராக, ஒரு ப்ரொஃபஸராக உடனே அவர் அப்பாயின்ட் பண்ணாங்க. அதிலிருந்து அவர் சொல்ல ஆரம்பித்து அவராகவே 2-3 மதரசாக்களை அரபிக் கல்லூரியில் ஆரம்பித்து இன்றளவில் சூடானில் நடந்து கொண்டிருக்கிறேன். 2 நிகழ்ச்சிகளை ஏன் நான் வந்து கோர்த்து சொல்கிறேன்னா, அந்த டாக்டர் வந்து அந்த லிவர் ப்ராப்ளத்துக்கு மற்ற ப்ராப்ளத்துக்கு சொன்ன இது இஸ்லாமானவர்களுக்கு இது நிறைய வராது. என்ன காரணம்? அவர்கள் கடைபிடிக்கும் தொழுகை முறை. அவர்கள் காலையில் எழுந்திருத்து அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் எதுவுமே வந்து காலையில் 5 மணிலேருந்து ஆரம்பிச்சுங்க, உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது. நீங்கள் சாப்பிட்றது மகரிபுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு நிறுத்துருங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இஷா முடிஞ்சு போய் 11 மணிக்கு சாப்பிட்றோம், எல்லா வியாதியும் அப்படி தான் வருது. அந்த டாக்டர் சொல்ல ஒரு விஷயம் மிகவும், அதுக்காக தான் நான் அதை இங்கே சொல்கிறேன் இந்த மஜ்லிஸில். அவர் வந்து அந்த இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கும் அவருடைய வாழ்க்கை முறை, தொழுகை முறை மற்றும் நோன்பு, ஜக்காத், இது எல்லாமே வந்து அவர்களுக்கு இந்த போன்ற வியாதிகள் வராது. ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணுறோமா தெரியாது. எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்கள், நம்ம உண்மையான முஸ்லீம்களாக பூமியாக நடந்து கொண்டிருக்கிறோமா? அதெல்லாம் நடக்காதான். இன்றைக்கி நான் எல்லா ஆஸ்பத்திரிலையும் பார்க்குறேன், நான் கூப்பிட்டு போனதும் முஸ்லீம்களை தான். மௌலிகளெல்லாம் கூப்பிட்டு போனேன் இன்றைக்கி, வேறு வழி இல்லை. அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். காரணம் நம்ம அந்த இஸ்லாமிய நடைமுறைகள் கடைபிடிக்க கிடையாது. அதே மாதிரி இந்த மௌலூத் ஷரீஃப் விஷயமா அதில் சொல்கிற ஒரு விஷயம், அந்த செலவாத்து நீங்கள் உட்காந்து ஓடும்போது ரசூல்லா பேரில் அந்த செலவாத்து ஓதி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக 100 முறையோ 50 முறையோ ஓதி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். இது விஷயமாக நான் நிறைய விஷயங்கள் படித்தேன், இப்போது சொல்ல முடியாது இன்ஷா அல்லாஹ். இதுக்காக நம்ம வந்து 16ஆம் தேதி மீலாது விழா வச்சுருந்தோம். 16ஆம் தேதி கவர்மெண்ட் வந்து லீவை போஸ்ட்போன் பண்ணி 17ஆம் தேதி ஆக்கிட்டதால் அவருக்கு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி
நம்ம முனீதி ஹதரத் அவர் ஒரு பெரிய ஸ்காலர். அவரை பற்றி நான் அடுத்த வாரம் ஜும்மாவை சொல்கிறேன். அவர் வந்து 17ஆம் தேதி அந்த மீட்டிங் வர சொல்லியிருக்கோம். எனவே நாம் திரளாக கலந்து கொண்டு அவருடைய பயானை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் நானும் எம்கேஎம்எஸ் பஷீர் சார் அவர்களும் அவரை தொடர்பு கொண்டோம். 2 மாதம் என்னங்க இதுக்குள்ளே கூப்பிட்றீங்க மீலாதுக்கு முன்னாடி, இல்லைங்க அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம் சொல்லும்போது அவர் உடனே கொஞ்சம் இருந்து டைரியை பார்த்துட்டு நமக்கு ஒரு அந்த ரப்பியில் ஒரு ஃபுல்லாகவே நான் புக் ஆகிட்டேன், உங்களுக்காக ஒரே ஒரு நாள் கொடுக்குறேன் அப்படின்னு. என்னவோ தெரியல, கவர்மெண்ட் வந்து புரை 2வது நாள் புரை தான். அன்றைக்கி சென்னையில் தான் நான் இருந்தேன். மேகமூட்டமாக இருந்தால் புரை தென்படவில்லை. அதால் வந்து ஒரு நாள் தள்ளி போட்டு லீவையும் ஒரு நாள் தள்ளிட்டாங்க. ஸோ நம்ம லீவ் அன்றைக்கி தான் இந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோமே, தள்ளி போட்டாங்க. நமக்கு வரவர்கள் மாணவர்கள் நிறையா வருவது பாதிக்கும்னு நேற்று அவர் சாயங்காலம் ஃபோன் பண்ணி மீண்டும் அவருடைய ஒரு முறையிட்டு இது கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி வைக்கலாம். இல்லை எனக்கு டேட்டே இல்லையே அப்படின்னார். கொஞ்சம் பாருங்கள் டாக்டர் சார், இஸ் எ டாக்டர், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படித்தவர், ஹலீல் அகமது முனீரின். அவருடைய நிறையா பயான்களை நான் வந்து வாட்ஸ்அப்பில் நான் கேட்டிருக்கேன். எம்கேஎம்எஸ் சார் கேட்டு அவரும் எனக்கு அனுப்புவார். அன்னையிலேருந்து அவர் அவசியம் கூப்பிடணும். ஏன்னா இந்த சைடு அவர் வந்ததே இல்லை. நம்ம கடலூர் மாவட்டம் இந்த மாவட்ட சைடெல்லாம் வந்தது. அவர் 2 மாதத்துக்கு கொடுக்கும்போது ஒதுக்கிட்டார். நேற்று ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்போது சரி ரைட், எனக்கு 17ஆம் தேதி 6 மணிக்கு மேலே தான் ப்ரோக்ராம் இருக்குது, அதனால் நான் காலையில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னு அடித்த பேனரெல்லாம் மாற்றிப்பாரு மாற்றிக்கணும். எனவே நாமும் நம்மை சேர்ந்தவர்கள் உறவினர்கள் குறிப்பாக பெண்கள் மாணவர்கள் தவறாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதன் தொடர்பாக யாரேனும் அந்த செலவினங்களில் பங்கெடுத்துக் கொள்ள விரும்பினால் இஸ்மாயில்கிட்டையும் நம்ம கேஷியர் சாதி பாஷா அவர்களுடையும் உங்களுடைய பணத்தை கொடுத்து இந்த ஃபங்க்ஷன், இந்த மீலாது விழா சிறப்பாக நடக்க ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய நேரம் எடுத்துக்கொள்வோம். இனி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.